வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. என்னன்னா, டெய்லி நைட்டு வீட்டுக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் 60% 70% சார்ஜ் இருக்கு. நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறோம். அப்ப சார்ஜ் குறைய வாய்ப்பு இல்லை. ஆனா காலையில எந்திரிக்கும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, போன் நம்ம தேடுற இடத்துல இருக்காது. அந்த போனு கிச்சன்ல இருக்கு. கிச்சன்ல போய் நம்ம போனை எடுத்து பார்த்தோம்னா 3% சார்ஜ் மட்டும்தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சமையல் பண்ணும்போது பொழுதுபோக்கே நம்ம போன் தான். அதுல கேலரி செக்கு, வாட்ஸ்அப் செக்கு, ஃபேஸ்புக் செக்கு, இன்ஸ்டாகிராம் செக்கு, கூகுள் பே செக்கு, ஆக மொத்தம் ஓவரால் ஒரு போனே செக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன பிள்ளை இருக்கு வீட்டுல. அதனால என் ஒய்ஃபோட போனு அடிக்கடி டிஸ்பிளே உடஞ்சு போகுது. டிஸ்பிளே உடஞ்சு போனா என்ன ஆகும்? உடனே மாத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு கம்பளம் இல்லையோ, நமக்கு அது தேவை. அப்ப என்ன பண்றோம், போன் கடையில போயிட்டு டிஸ்பிளே மாத்தி போடுறா தம்பின்னு கேட்கிறோம். அவன் என்ன சொல்றேன், அண்ணே டிஸ்பிளே செட் ஆகாது, நாளைக்கு கழிச்சு தானே வரும், வாங்கிக்கணேன்றேன். தூக்கி வாரி போட்டுருது. நைட்டு வீட்டுக்கு வந்தோம்னா, உங்க பொழுது போலங்க, உங்க போனை கொடுங்கன்றாங்க. காலையில எந்திரிச்சோன்னே போனை கொடுங்க, பொழுது போல போன் யூஸ் பண்ணிட்டு தாரேன், எங்க அம்மாவுக்கு கால் பண்ணணும், எங்க அக்காவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போனை வாங்குறாங்க. வாங்குற ஒவ்வொரு நிமிடமும், நம்ம போன் அவங்க கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் 1000 திகில் படங்களுக்கு சமம். அது என்னன்னே தெரியல, எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் ஒரு பதட்டமாவே இருக்கு. என் நண்பர்களே, உங்களுக்கும் அப்படிதான் பதட்டமா இருக்கா? ஆனா இன்னும் நாங்க ஜென்யூனான ஆள். உங்க போனை என்னைக்காவது யூஸ் பண்ணிருக்கோமா, ஏதாவது கேட்டிருக்கோமா, ஏதாச்சும் தேடுறோமா? ஆனா உண்மையா கண்டிக்கணும், உங்க போனை நீங்க எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்றது, கண்காணிக்கிறதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. நிறுத்திக்கிங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க.